திருச்செந்தூர் கோவில் யானையை புத்தாக்க பயிற்சிக்கு அனுப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் யானையை புத்தாக்க முகாமிற்கு அனுப்புவது தொடர்பான ஆலோசனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திருச்சி, முதுமலை, டாப் ஸ்லிப் ஆகிய 3 யானைகள் புத்தாக்க பயிற்சி இடத்திற்கு அனுப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், தகவல்கள் என்ன, விவரிங்க. திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை நேற்றைய தினம் தாக்கி 2 உயிரிழந்தார்கள். அதில் ஒருவர் பாகன், மற்றொரு அவர்கள் உறவினர். 2 பேர் உயிரிழந்த நிலையில அந்த உடல் தற்போது உடற்கூறாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில யானையை கண்காணிப்பதற்காக மருத்துவர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து யானையினுடைய நடவடிக்கைகள், அதனுடைய மனநிலை உள்ளிட்டவை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் இருந்ததை விட இன்றைய தினம் யானையுடைய மாற்றங்கள் நல்லபடியாக மாற்றங்கள் இருக்கிறது. யானை உணவு உட்கொண்டிருக்கிறது. பாகன், அதாவது தலைமை பாகன் வரவழைக்கப்பட்டு அவர் உடனே யானையோட இருக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த யானை நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் யானையுடைய மனநிலை நல்ல நிலைக்கு வர வேண்டும். அந்த மனநிலை மாற்றத்திற்காக புத்தாக்க மையங்களுக்கு அனுப்புவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான ஆலோசனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட கோயில் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளோடு, அதாவது சென்னையில் உள்ள உயர் அதிகாரிகளோடு பேசிவிட்டு அடுத்த கட்ட உறுதிபூர்வமான தகவல்கள் வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். யானையை தற்போது டாப் ஸ்லிப் அல்லது திருச்சியில் உள்ள முகாம், இல்லை என்றால் முதுமலை உள்ளிட்ட முகாம்களுக்கு அனுப்பி அங்கு ஒரு சில நாட்கள் பல்வேறு யானைகளோடு இருக்க வைத்து அதன் மனநிலையை மாற்றம் செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளாக இது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதற்கான பணிகளும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. உறுதியான தகவல் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு சென்னையிலிருந்து உயர்மட்ட அதிகாரிகள் அறிவிப்பார்கள் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாற்றுவதற்கான ஏற்பாடுகளுக்கான ஆலோசனை தற்போது அதிகாரிகள் மத்தியில் நடந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.